கடந்த ஒரு மாதமாக தமிழகத்தில் மும்மொழி விவகாரம் வெடித்து வரும் நிலையில் மத்திய அரசு மாணவர்களின் பள்ளி செலவுக்கு நிதி கொடுக்க மறுக்கிறது என அரசியல் செய்து வரும் சூழ்நிலையில் மூன்றாவது மொழியாக ஒரு மொழியை எங்கள் பிள்ளைகள் படிக்க தமிழக அரசு ஏன் தடுக்கிறது என சாமானிய மக்கள் வரை கேள்வி எழுப்புகின்றனர். அந்த வகையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தனது இணைய பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டு முதல்வருக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். அதாவது, ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களின் குழந்தைகளுக்கு தனியார் பள்ளிகளில் பல மொழிகள் கற்க வாய்ப்பு வழங்கும் திமுக, ஏழை எளிய குழந்தைகளுக்கு அரசு பள்ளிகளில் மும்மொழிகள் கற்கும் வாய்ப்பை தடுப்பது ஏன் என்ற இந்த சாமானியரின் கேள்விக்கு பதில் இருக்கிறதா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே என்று சாமானியரின் வீடியோ ஒன்றை பதிவிட்டுள்ளார். அந்த சாமானியர், அதிகாரத்தில் இருக்கும் நபர்களின் பிள்ளைகள் எல்லாம் மூன்றாவது மொழி படிக்கிறார்கள், ஆனால் எங்கள் பிள்ளைகளுக்கு இலவசமாக வழங்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கை வேண்டும் என பேசியிருப்பது திமுக தலைமைக்கு ஷாக்கை கொடுத்துள்ளது. நாம் என்னதான் இந்தி திணிப்பு என்று பிரச்சாரம் செய்தாலும் இங்கே உள்ள மக்கள் அதனை தெரிந்து கொள்கிறார்கள் என புலம்ப தொடங்கியுள்ளார்களாம். ஆட்டோ டிரைவர் மும்மொழி கொள்கையை ஆதரிக்கக்கூடாது தமிழ்நாடு சட்டம் இடைஞ்சல் பண்ணிட்டு இருந்தாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபி அரசு அவங்க தடுப்புன்னு நினைக்கிறாங்க. இதே தமிழ்நாடு அரசுடைய மந்திரிகள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் பசங்கள்லாம் படிக்க வச்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் படிக்கலாம், இங்க ஏழை குழந்தைகள் படிக்கக்கூடாது அவங்க நினைக்கிறாங்க. மும்மொழி கொள்கையை ஆதரிக்கக்கூடாது நினைக்கிறாங்க. ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இன்னும் 7 ஸ்டேட்டை சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லா எம்பிக்கள் எம்எல்ஏக்களை கூப்பிட்டு பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் எங்களுக்கு அதுல உடன்பாடு இல்லை. இருந்தாலும் எங்களுக்கு மும்மொழி கொள்கை தேவை. மும்மொழி கொள்கை மட்டும் தேவையில்லை, எந்த மொழியா இருந்தாலும் சரி படிக்கலாம். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், மராத்தி கூட படிக்கலாம். அது அவங்கவுங்க சௌரியம். இதை தடுக்கிறதுக்கு யாருக்கும் எந்த வித உரிமையும் கிடையவே கிடையாது. இதை யாரும் கஷ்டப்படுத்தவும் கூடாது, இதனால யாரையும் அரசு பண்ணவும் கூடாது. இதுதான் என்னுடைய கொள்கை. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.